வணக்கம். மேஷம் குரு பயிற்சி பலன்கள். இப்போது இதுவரைக்கும் லக்னத்திலே, அதாவது மேஷ ராசியிலே இருந்த குரு பகவான் வந்து வருகின்ற மே 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இப்போது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போன உடனே உங்களோட பொருளாதாரம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் நிறைய உங்களுக்கு செல்வங்களை கொடுப்பார், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களோட பேச்சு திறமை நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு யோகமான காலமாக அமையும். உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் லக்னத்திலே அந்த குரு பகவான் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருப்பார். இப்போது 2ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு அனைத்து நன்மைகளையுமே உங்களுக்கு வந்து குரு பகவான் செய்வார். அதுக்கப்புறம் குரு பகவானோட பார்வை அது வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்களையும் சிறப்புகளையும் கொடுக்க போகுது. அந்த வகையில் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார். கன்னி ராசி வந்து உங்களோட 6ஆம் வீடு. அப்போது உங்களோட உடல் சம்மந்தமான பிரச்சனை எது இருந்தாலும் அது சரியாயிடும். சிலருக்கு மனசில் படபடப்பு இல்லை கஷ்டங்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். இன்னும் சில பேர் பார்த்தா கடன் போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களோட கடன் மொத்தமாகவே ஃபுல்லாகவே அடைபடுற அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு வருமானத்தை குரு பகவான் கொடுப்பாரு. தாய்மாமன் வழியில் வந்து நிறைய நன்மைகள் நடைபெறும். நல்ல ஒரு வேகமான செயல்பாடு உங்கள்ட்ட இருக்கும். உங்களுடைய நட்பு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். உங்களோட பேச்சாலேயே நிறைய விஷயங்களை சாதிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. விருச்சிக ராசி உங்களோட 8ஆவது வீடு. இங்கே தான் வந்து ராகு பகவான் உச்சம் அடைகிறாரு. இது செவ்வாயோட வீடு. இருந்தாலும் குரு பகவான் வந்து அதை பார்க்கும்போது அந்த நன்மைகளை எல்லாமே ராகு பகவான் இன்னும் டெவலப் பண்ணி பெருசாகவே நன்மைகளை செய்ய வைப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத செல்வங்கள்லாம் திடீர்னு வந்து சேரும். அந்தளவுக்கு குரு பகவான் நல்லதை செய்வார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக மகர ராசியாக பார்க்குறார். மகரம் அப்படிங்கிறது தொழில். இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் எதாவது செய்கிறீங்க அப்படின்னா நல்லா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மரியாதை, வேலை நல்லா சிறப்பாக நடைபெறும். அந்தளவுக்கு குரு பகவான் நல்லது செய்வார். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் உங்களோட செயல்திறன் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா ஒரு கௌரவமான மேல்நிலையை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு வெளிநாடு போன்ற இடங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சரியாக அமையும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறார் குரு பகவான்.